அன்பார்ந்த அனுதினமும் ஆனந்த தேடும் நேயர்களே, இன்று 23/12/2025 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம், திருவோண நட்சத்திரம், சதுர்த்தி திதி. இன்று சதுர்த்தி திதி அமைந்ததால் அவரவர்களுடைய கோரிக்கையை வைத்து விநாயகர் பெருமானை 7 முறை மலம் வந்து ஒரு தேங்காயை உடைத்தால் உங்களுடைய எல்லா செயல்களும் வெற்றி அடைய வாய்ப்புள்ளது. ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அவதிகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும் மன எல்லைகள் அலைமோதக்கூடிய நாளாகவும் இருப்பதால் மலைகள் மீது உள்ள பெருமாள் கோவிலுக்கோ அல்லது கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலோ அல்லது நதி, நீர், ஆறு ஆகிய இடத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலோ சென்று பலம் வந்தால் உங்களுடைய கவலைகள் தீர்ந்து ஆனந்தம் பெருகும். மேஷம், அஸ்வினி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று சந்திரன் 10ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் மிகவும் சிறப்பாகவும் ஆனந்தத்தை தரக்கூடியதாகவும் ஆரோக்கிய உயர்வாகவும் செல்வம் சேர்க்கக்கூடிய நாளாகவும் பதவி உயர்வு பெறுவதற்காகவும் வேலைகளில் அரசியல் இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படக்கூடிய நாளாகவும் அமைந்துள்ளது. பரணி, சந்திரன் 10ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் உங்களுடைய வேலையில் இழுபறிகள் ஏற்படும். பாதையில் கவனம் தேவை. ஒரு முறை இருமுறை யோசித்து எல்லா செயல்களில் ஈடுபட்டால் இன்று நாள் சிறப்பாக அமையும். ரிஷபம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று அலைச்சல் அதிகமாக உள்ளது. ஆகையால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடை மேற்கொண்டால் நாள் சிறப்பாக அமையும். மிருகசீரிஷம், இன்று நாள் மிகவும் சிறப்பாக உள்ளது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் செயல்பாடுகளை வெற்றி கொள்ளவும் இன்று நாள் அருமையாக அமைந்துள்ளதால் அதில் நிதானமாக ஈடுபட்டு உங்களுடைய செயல் வடிவத்தை செயல்படுத்தினால் வெற்றி பெறலாம். மிதுனம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நாள் சுமாராக உள்ளது. இதிலும் நிதானம் தேவை. கவனத்துடன் செயல்பட்டால் நாளை மிகவும் உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளலாம். ஆகையால் இதில் எல்லாத்திலும் ஒருவருக்கும் இருமுறை ஆலோசித்து செயல்படுங்கள். புனர்பூசம், இன்று சந்திரன் 8ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் இதிலும் நிதானம் தேவை. அதே சமயத்தில் பலருடைய பிரச்சனைகளும் உங்களிடத்தில் வந்து நிற்கும். வீண் வார்த்தைகள், வம்பு வழக்குகள் உங்களை நாடி வரும். ஆகையால் இதில் நிதானம் தேவை. கடகம், பூசம், ஆயிலை நட்சத்திரங்கள் இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. அதே சமயத்தில் கவனத்துடன் செயல்பட்டால் எளிதில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு வம்பு வழக்கிலிருந்தும் விடுபடலாம். ஆகையால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். சிம்மம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களுடன் அதிக அலைச்சல், அதே சமயத்தில் வேண்டியவை நிறைவேற்றிக் கொள்ளுதல், புதிய முயற்சியில் ஈடுபடுதல் ஆகிய அனைத்தும் எளிதாக நடைபெறும். ஆகையால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். பூரம், இன்று நாள் மிகவும் சுமாராக உள்ளது. ஆகையால் செய்கின்ற வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்யுங்கள். போகின்ற பயணத்தில் மிகவும் கவனத்துடன் சென்றால் பாதை மிகவும் சுலபமாக அமையும். உத்திரம், இன்று நாள் மிகவும் கடினமாகவும் அதே சமயத்தில் விளைச்சல் மிகுந்ததாகவும் உள்ளது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருவாய்கள் அதிக செலவுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உள்ளதால் கவனத்துடன் செயல்படுங்கள். கன்னி, அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இன்று மன அலைகள் அலைபோல் அலைபாயும். அதனால் கடிவாளம் போட்டும் மனதை எளிமையாக்கிக் கொள்ளுங்கள். செயல்களிலும் எண்ணங்களிலும் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டால் கவலைகளை தவிர்க்கக்கூடிய நாளாக அமையும். சித்திரை, இன்று நாள் சிறப்பாக உள்ளது. சிறும் சிறப்பாக செயல்படுவீர்கள். சிறந்த பதவிகளை அடைவீர்கள். முயற்சி செய்தால் எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும். துலாம், சுவாதி நட்சத்திரங்கள் என்று சுவாரஸ்யமான நாளாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோட நாளாகவும் அமைந்துள்ளதால் இதிலும் சிறப்பாகவும் செயல்பாடுகள் வெற்றியும் அமைந்துள்ளது. ஆகையால் இன்று நாளை மிகுந்த கவனத்துடன் சென்று எல்லா விதத்திலும் வெற்றி பெற இறைவனுடன் சேர்ந்து பணியாற்றுங்கள். விசாகம், இன்று வேர்வை சிந்தக்கூடிய நாளாகவும் அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாகவும் இருப்பதால் கடின உழைப்பு தேவை. செய்த செயல்களை திரும்ப இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு இன்று நாள் சுலபமாக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிகம், அனுஷம், கேட்டை, சந்திரன் இன்று 3ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். ஆகையால் சிறப்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் வெற்றியை அதிகமாகவும் அதிக நன்மையுடன் அதிக லாபத்துடன் செல்வாக்குடன் செயல்படலாம். ஆகியோர் முயற்சி செய்யுங்கள். எல்லா விதத்திலும் வெற்றி பெறுங்கள்.
தனுசு, மூலம், உத்திராட நட்சத்திரர்கள் சந்திரன் 2ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் குடும்பங்களில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். ஆகையால் இல்லறத்தில் மிகுந்த இனிமையும் நிம்மதியும் பெறுவீர்கள். செல்வாக்கு உயரும், வருவாய் பெருகும். வந்ததை சேமித்து வருங்காலத்தை உணர்ந்து செயல்படுங்கள். போராடம், இன்று நாள் மிகவும் சுமை தரக்கூடிய நாளாக அமையும். ஆகையால் சிரமத்தோடு இந்த நாளை கவனத்தோடும் செயல்படுத்துங்கள். மகரம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று ராசியில் சந்திரன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எண்ணங்கள் அலைமோதும். எல்லா செயலிலும் ஈடுபட எண்ணம் தோன்றும். ஆனால் எது சிறந்ததோ அதில் ஈடுபட்டு உங்களுக்கு வேண்டியதை மட்டும் முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை தள்ளி போடுங்கள். அவிட்டம், நாள் மிகவும் அருமையாக உள்ளது. ஆனந்தத்தை தரக்கூடியதாகவும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் எல்லா வருவாய்களிலும் ஈடுபட்டு செயல்பாடுகளில் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். கும்பம், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் அருமையாக உள்ளது. ஆனந்தம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் வேலைகளில் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு எல்லா வேலைகளும் வெற்றி காணுங்கள். புரட்டாதி, இன்று சிரமங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் கவனமாக செயல்பட்டு இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். மீனம், திரட்டாதி ரேவதி, சந்திரன் 11ஆவது வீட்டத்தில் லாபஸ்தானத்தில் அமைந்துள்ளதால் இதிலும் வெற்றி, வருவாய் பெறுதல், லாபம் அதிகரித்தல், பொன்னாபரங்கள் சேர்க்கை, உற்றார்களுடன் கலந்து ஆலோசித்தல் ஆகிய அனைத்தும் இன்பமுறவாக அமையும். ஆகையால் இந்த நாளை உங்களாகவும் அருமையான நாளாக மாற்றுங்கள்.